ஹாய் ரீடர்ஸ், இந்த வாரம் நாம் பார்க்க போகிற புத்தகம் அபிதா. ஆசிரியர் லாசா ராமமிர்தம், 1970, காலச்சுவடு பதிப்பகம். இது ஒரு நாவல், சிம்பிளான கதை தான். கதையோட புரோட்டகானிஸ்ட் அம்பி தன்னோட சொந்த ஊரை விட்டு ஓடி வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாரு. அப்புறமா ஒரு வேலை கிடைக்கிது. அம்பியோட முதலாளிக்கு நிறைய சொத்து. இவரோட ஒரே பொண்ணு சாவித்திரிய அம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அம்பி சாவித்ரி தம்பதிக்கு குழந்தைகள் கிடையாது. 2 பேருமே எப்போ எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஒரு நாள் அம்பியோட சொந்த ஊரான கரடிமலைக்கு போகலாம்னு கிளம்புறாங்க. கரடிமலையில் அம்பியோட மாமா வீடு இருக்கு. அதுக்கப்புறம் அம்பியோட முன்னாள் காதலி சக்கு என்கிற சகுந்தலாவோட வீடு இருக்கு. அம்பியும் சாவித்திரியும் சகுந்தலா வீட்டுக்கு போய் கதவை தட்டும்போது அந்த வீட்டு கதவை அபிதா ஓப்பன் பண்ணுறா. அபிதா யாருன்னா சகுந்தலாவோட பொண்ணு. அச்சு அசலா சகுந்தலா சின்ன வயசுல இருந்த மாதிரியே அபிதா இருக்கா. அபிதாவை பார்த்ததும் அம்பிக்கு தன்னோட சகுந்தலாவை பார்க்குற மாதிரியே தோணுது. அபிதா மேலே காதல் வருது. இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்றது தான் மீதி கதை. இதுதான் லாசாரா அவர்களோட புத்தகம். நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறது. நான் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆரம்பிக்கல. பட் இந்த புத்தகம் எனக்கு ஒத்து வரல. கதையில் வர எனக்கு புரிஞ்ச வர்ணனைகள் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். லாசாரா அவர்களோட வார்த்தை பிரயோகங்கள் அருமையாக இருந்துச்சு. கதைக்குள்ள வர்ணனைகள் இல்லை, வர்ணனைகளுக்குள்ள தான் கதையே இருக்கு. அந்த அளவுக்கு புத்தகம் முழுக்க வர்ணனைகள் தான். ஒரு சின்ன விஷயத்தை கூட இவ்வளோ ஆழமாக வர்ணிக்க முடியுமான்னு தோணுச்சு. மேஜர் செட்பேக் இந்த கதைன்னு சொல்லலாம். தன்னோட காதலி மாதிரியே இருக்கான்றதுனால அபிதா மேலே காதல் வருதுன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். படத்துக்கு ஹீரோயின் நேம் வச்சுட்டு ஹீரோவே ஃபுல் படம் வந்துட்டு ஹீரோயின் 1-2 சீனில் வந்துட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்ருக்கு. ஃபுல் ஸ்டோரியுமே அம்பியோட வாய்ஸ் ஓவரில் தான் போயிட்டுருக்கு. பேசாமல் புக் நேம் அம்பின்னே வச்சிருக்கலாம். அபிதாவை வர்ணிக்கிறது ஒரு பக்கம்னா அபிதா கூட சாவித்திரியை கம்பேர் பண்ணி மட்டம் தட்டுறது இன்னொரு பக்கம். அபிதா குசாம்பால் அம்பாலோட இன்னொரு பேரு. அதோட நேரடி அர்த்தம் உண்ணாமுலையம்மன். அதில் அபிதா தான் இப்போ பேச்சு வழக்கில் இருக்கு. அதோட டைரக்ட் மீனிங் உண்ணா. உண்ணான்ற வேர்டுக்கு ஸ்பரிசிக்காதன்ற மீனிங் வச்சு ஆசிரியர் யூஸ் பண்ணியிருக்காரு. கிளியராக சொல்லணும்னா உண்ணாக்கு மீனிங் ஸ்பரிசிக்க இயலாத. கதையோட முடிவு படிக்கும்போது புரியும் இந்த நேமோட விளக்கம் நான் ஏன் சொன்னேன்னு. சின்ன நாவல் தான், சீக்கிரமாகவே படிச்சிடலாம். எழுத்தாளர் தேவி பாரதியோட முன்னுரை தான் படிக்க ஆறுதலாக இருந்துச்சு. அதில் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, காதலின் துயரத்தை அது உண்டாக்கும் மனப்பேரழிவுன்னு. ஸோ அவரோட முன்னரை வச்சு பார்த்தா அம்பிக்கு காதல் துயரத்தினால மனப்பிறழ்வு ஏற்படுதுன்னு. டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங்காக இருக்கட்டும், முற்போக்கு சிந்தனையாக இருக்கட்டும், இல்லை ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணுறதா இருக்கட்டும், எப்படி எழுதினாலும் அதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும். படிக்கும்போது குழப்பமோ சலிப்போ வராமல் இருக்கணும். ஒழுக்க மீறல் பற்றி சொல்கிறது தப்பில்லை, ஆனால் அதை எப்படி சொல்கிறோம்னு இருக்குது. கதை பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வர்றது ஒரு குழப்பம்னா அம்பி அண்ட் சக்குவோட காதலை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விடுறது இன்னொரு குழப்பம். எல்லா கேப்பையும் நாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோன்னு எனக்குள்ளே நானே பல முறை குழம்பிட்டு இருந்தேன். கதை முழுக்க சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க மொமெண்ட்டு தான். லாசாரா அவர்களோட எழுத்து வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா வேறு ஏதாவது புத்தகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு புக்காக இந்த புக் எடுத்துடாதீங்க. ஸோ தட் யூ won't regret like me. ஓவராலாக இந்த புக்குக்கு நான் 2 ஸ்டார்ஸ் கொடுக்குறேன். இந்த புக் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் புக்ஸ் அன்பிளக்ட்.